தெரியுமா உங்களுக்கு உலகத்தில் பல வித்தியாசமான ப்ராடக்ட்களை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய வீடியோவில் உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் பற்றி காட்ட போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாடுகளிலும் வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும். பட் அதை இந்த டே அதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னால் உண்மையில் அது ஒரு காமன் விஷயமாக இருக்கும். இன்று பார்க்க போகிற விஷயம் கூட ஒரு யூனிக்கான ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்கின்றது. ஆனால் அதை நான் உங்களுக்கு விரிவாக காட்டும் பொழுது உங்களுக்கு எப்படியும் இதான் அந்த ஐட்டம் என்பது தான். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் டிசைனர்கள் பல யூனிக் செல்லிங் பாயிண்டை வைத்து தான் அதை டிசைன் பண்ணுவார்கள். ஏன்னு சொன்னால் பல பேர்களை அட்ராக்ட் பண்ணணும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக. ஸோ இன்று நீங்கள் பார்க்க போன்ற இந்த ப்ராடக்டை பற்றி பார்த்துவிட்டு என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ப்ராடக்ட் நீங்களும் வைத்திருக்கின்றீர்களா, இல்லை எங்காவது பார்த்துக்கிறேன் என்பதை கூட கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்போது வாருங்கள் அந்த ப்ராடக்ட் என்னென்னு காட்டுகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கின்றது. ஓகே, அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த கடற்கரையை பாருங்கள். இப்போது ஆல்மோஸ்ட் லைக் 9 o'clock. இன்றைக்கு சன் இல்லை, ஜஸ்ட் மப்பும் மந்தாரமாக இருக்குது. அலைகள் மட்டும் நன்றாக இருக்கின்றது. ஆட்கள் நடந்து போயினோம், லைட்டாக குளிர் கூடத்தான். பட் எனிவே வாருங்கள் இப்போது இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்துக்கோம். சரி பாருங்கள், இது ஒரு சூகேஸ் மாதிரி ஒன்று இருக்கின்றது. இதை பார்த்தவுடன் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இது ஒரு மேபி ஒரு லோக்கர் அல்லது லோக் சேஃப்னு சொல்லுவார்கள். அதில் வேல்யூபிளான ஐட்டத்தை வைப்பதற்காக வைத்திருக்கிறோன்னு சொல்லலாம், இல்லை நோமலாக ஒரு வடிவுக்காக ஒரு சூக்கேஸை வைத்திருக்காரு என்று சொல்லலாம், இல்லையா? ஆனால் இதை திறந்து பார்த்துக்கலானால் என்னென்று பாருங்கள். இது ஆரம்ப காலகட்டம், அதாவது பழைய காலத்தில் ஒரு ரேடியோ அல்லது ஒரு பாட்டுக்கு குணமாக இருந்தால் இப்படித்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் இந்தியாவாக இருக்கலாம், சுலங்கால் கூட நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இந்த ஐட்டம் ஒரு காமனான விஷயமாக இருக்கின்றது பழைய காலத்தில். பட் இந்த ஷேப்பை தான் இதை பார்க்கும்பொழுது யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள். இது ஒரு மியூசிக் பிளேயர் என்று நினைத்திருக்க மாட்டார்கள், இல்லையா? ஆனால் அது ஒரு நல்ல ஒரு பிராண்டான, பழைய கால பிராண்டான ஒரு மியூசிக் பிளேயர். இது யூகேயில் வாங்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான். பட் எனிவே இப்போது இதில் கூட ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார்கள். இப்போ பழைய காலத்தில் என்று பார்த்துக்கலாம், ஆனால் இந்த மியூசிக்கை ஒரு சிடி மாதிரி ஒன்று இருக்கின்றது. இதில் சிடியை போடுவார்கள். போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி வைத்து விடுவார்கள். ஓகே, இப்போது இதை ஓன் பண்ணும் பொழுது பாருங்கள், இது சுற்றும் பொழுது அந்த சீரியல் இருக்கின்ற பாட்டை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் பழைய காலத்தில் உருவாகிய மிஷின். ஆனால் இவர்கள் இந்த மாடர்ன் காலத்தில் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தால் அதே பழைய விஷயத்தை எடுத்து கொஞ்சம் மாடர்ன் ஆக்கியிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், ஃபோனில் இருந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இல்லை இதில் பாருங்கள், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் இருந்து கூட இதை ப்ளே பண்ண முடியும். ஸோ இதை இப்போது காட்ட போகிறேன். ஸோ ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணதுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபோனில் நான் ஒரு பாட்டு போட்டுட்டு இருக்கின்றேன். என்னைக்கியா இதை எப்படி அங்கே போட்டால் இதுக்கு மட்டும் பாருங்கள், சவுண்டு இங்கிருந்து தான் வருகின்றது, இந்த ஃபோனில் இருந்து தானே. இப்போது பாருங்கள், இதை நான் என்ன செய்யறேன். இப்போது இதில் ஆல்ரெடி நான் போட்டு விட்டேன் ப்ளூடூத் அண்டு. இப்போது நான் ப்ளூடூத்துக்கு கனெக்ட் பண்ண போகிறேன். இதான் அந்த கோஸ்ட்லி என்கின்றது. இப்போது கனெக்ட் பண்ணி விட்டது. சரியா? கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக இது நீங்கள் ஏற்கனவே கனெக்ட் பண்ணாட்டிக்கு கனெக்ட் பண்ண கேட்கும். இதை நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி பார்த்ததால் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணி விட்டது. சரி, இப்போது வாருங்கள், இந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுங்கிறேன் பாருங்கள். யூடியூப்பில் போட்டிருந்தேன். இப்போ இதை ப்ளே பண்ணும்போது இங்கே பாருங்கள், இப்போ சவுண்ட் எங்கே வருதுன்றான். ஃபோனில் பாருங்கள் சவுண்டே இல்லை, ஆனால் இங்கே போய் பாருங்கள் சவுண்ட் இதுக்கு எந்த வேறு ஸ்பீக்கர். இதில் வால்யூமை கூட்டும்போது பாருங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட வித்தியாசமான டிசைனில் இருக்கிற ஏதாவது ஒரு மியூசிக் பிளேயரை பற்றி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருந்தால் அந்த கமெண்டில் சொல்லுங்கள், என்ன மாதிரி அந்த பிராண்ட் நேம் அல்லது எங்கு வாங்கலாம் அல்லது என்ன மாதிரி என்று சொல்லுங்கள். இல்லை இதை பார்த்துருந்தால் கூட சொல்லுங்கள். பட் இது ஒரு வித்தியாசமாக இருக்கிற பொருளால் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்து காட்டணுன்னு இருந்தேன். ஐ ஹோப் ஒரு யூஸ்ஃபுல்லாக அல்லது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தால் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்ஸில் ஓன் பண்ணிவிடுங்கள். மற்றவர்களும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான என்ன தோற்றுகள் இருக்கின்றன, இந்த மியூசிக் பிளேயரை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இது ஒரு கலெக்டிவான கலெக்ஷனாக இருக்க போகுது. இந்த கலெக்டிவான கலெக்ஷன் என்பது பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் இதன் வேல்யூவே ஹைலியாக இருக்கும். அப்பத்த காலத்திலேயே பயங்கர ப்ரைஸியாக இருந்திருக்கும். இப்போது இதை செல்வனமாக இருந்தால் கூட பயங்கர ஹை ப்ரைஸாக இருக்கும். என்று சொன்னால் இது
க்ளோஸ் பண்ணி விடுற சவுண்டை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து கலெக்டிவாக பல பேர்கள் வைத்திருப்பார்கள். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாம்ப் அல்லது மற்ற நாட்டுக்கான கண்ட்ரிகளின் மணிகளை கலெக்ட் பண்ணுவது வழக்கம். அது மாதிரி இப்படிப்பட்ட சில பேர்கள் கார்களை கலெக்ட் பண்ணுவார்கள், சில பேர்கள் பழைய ஐட்டங்களை கலெக்ட் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது கூட ஒரு பழைய கலெக்ஷனாக இருக்கும். இதை மேபி ஒரு 5 வருடம் 10 வருடத்தை அதை கொண்டு போய் செல் பண்ண போனோமானால் பயங்கர விலைக்கு விற்கலாம். ஒரு உதாரணத்துக்கு மியூசியத்துக்கு கூட விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 5 வருடத்தில் இல்லை, மேபி ஒரு 50 வருடத்துக்கு அப்புறம் இதை கொண்டே மியூசியத்துக்கு கூட வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. அப்போது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போது நாங்கள் வாங்க வைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு பிள்ளைகள் வந்து அதிலிருந்து பெனிஃபிட் அடைந்து கொள்ள முடியும். ஸோ அதனால தான் சில பேர்கள் கலெக்ட் பண்ணுவார்கள். ஸோ அந்த வகையில் இது ஒரு நன்றான ஒரு ப்ராடக்டாக நான் பார்க்கின்றேன். பட் எனிவே எனக்கு இப்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த சேனலில் வந்து இப்படி தான் யூனிக்கான அல்லது ஹை நாலேஜ் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த சேனலில் நானும் எனது வைஃபும் சேர்ந்து செய்ய போகின்றோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காட்டிக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்கள். நான் உங்களை என்னோட வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓகே, until then you guys take care and goodbye.